போச்சு கத்தரிக்காய் எட்டி உதைக்க அழுதுருச்சு அம்மா வந்து கொஞ்சம் அதைத்தான் என் பிள்ளை எல்லாம் கேட்கும். இவ்வளவு நேரம் பாரு சிரிச்சுட்டு எல்லாம் எல்லாம் இதுதான் யூடியூப்பை திறந்து இதே வேலைதான். ஆமா, யூடியூப்ல பார்த்தோன்னே இந்த வேலை தான். ஆமா. பூனைக்கும் கல்யாணமா அப்படி ஒரு பாட்டு இருக்கு. எவனை என் வீட்டுல ஓடுது, உங்க வீட்டுல ஓடுதோ? விடிய விடிய இதான் ஓடும். தூக்கமே வராது பிள்ளைகளுக்கு. நைட்டு 12 மணிக்கு பாட்டை போட்டு விட்டுட்டான். சரி, எவனும் களவாணி பேய் தான் உள்ள வந்துட்டான் நினைச்சு நான் கம்ப தூக்கிட்டு ஓடுதேன். என் மகன் போர்வையை மூடிட்டு உள்ள பூனைக்கும் பாத்து கிடக்கான். அப்படி என்ன மாதிரி தானே இருப்பா, வித்தியாசமாவா இருப்பா. என் புள்ள என்ன மாதிரி தான் விடியோது உறக்கம் இல்லாம தெரியுதான். இப்பமே இப்படி தெரியுதான். சரி, என்னதான் செய்யவோ உன்ன மாதிரி வில்லுப்பாட்டு படிக்க வரணும். அதான் இப்ப ட்ரைனிங் எடுக்கான். என் வாய் மாதிரி தான் இருக்கும் போல அவன் வாயும் ரொம்ப கோணல் அப்படி இருக்கின்ற பொழுது. ஆமா, அந்த ரத்த கண்ணி என்ற ராச்சுதையால் வாத்தியாரை வரவழைக்கின்றார். வாத்தியார் வல்ல அரக்கனை அருகில் அமர வைத்துக் கொண்டு அழகாக தமிழ் மொழியிலே பாடம் சொல்லிக் கொடுக்கின்றார். ஆமா, சரி. பார்த்தான் வல்லரக்கன், என்ன வாத்தியாரை நிறுத்து பையா உங்க பாடத்தை. என்ன ஆ என்று சொன்னீரே, அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லும் பாப்போம். ஆமா, ஆவுக்கு அர்த்தம் யாரும் சொல்லுங்க பாப்போம். யாரும் சொல்லிருங்க, முதல்ல நீ சொல்லியா பாப்போம். ஆவுக்கு அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். யார்கிட்ட கேக்குற? யாரும் தெரியல உனக்கு? தெரியலையோ? ஏன்னா ஆவுக்கு அர்த்தம் தெரியுமானே, அவருக்கும் தெரியலன்ட்டாரு. தெரியலையோ? ஆமா, எங்க நீ சொல்லிறேன் பாப்போம். அம்மா அதுக்கடுத்து ஆவணனா ஆடு, அறிவாளி, இலை, சரி, ஈசல், நல்ல பாடம் சொல்லி கொடுக்க. ஊசி, இதான் உங்க 1ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்பியோ? எனக்கு சொல்லி கொடுத்தது அப்படித்தான். உனக்கு எதுவும் டிஃபரெண்டா சொல்லி கொடுத்தாரா வாத்தியார்? மகனே வல்லரக்கா, நீ ஆனாவுக்கு அர்த்தம் கேட்கறியே. ஆமா, ஆ என்பது சிவபெருமான் தான். சரி, அரி என்பது சிவபெருமான் தான். ஆமா, உலகில் உள்ள அத்தனை ஜீவன்களுக்கும் படி அளப்பது யாரு? அந்த பகவான் தானே. எங்க ஊர்ல படி அளக்குது கொத்தனாரு. அவர்தான் படி அளந்து கெட்டுறாரு. அது படி கெட்டுறதுயா? அதானே, இது படி அளக்கிறது நம்ம சாப்பாடு. ஓ, படி அளக்கிறது, குடுக்கிறது. சரி, நீ கொத்தனார்னா படி கட்டத்தான் செய்வார். அதான் அவர்தான் மட்டகம் வச்சு அளந்துட்டு பாரு. அதானே. ஆமா ஆமா ஆமா. ஆகையினாலே வாத்தியாரானவர் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டு வல்லரக்கன் நீ என்ன பாடங்களை படித்து வரையான் தெரியுமா? என்ன பாடம்மா? அறிவரை கொண்டே வேந்த விதையை சுவாடி மூதுரை முழந்தம் படித்தாவது வயதிலே பிழை கற்றுடந்தான். 8வது வயதிலே இலக்கணமும் தான் படித்தான். 9வது வயதிலே ஆகப்பட்டவன் 1வது வயதிலே என்ன அறிவரை கொண்டே வேந்தன் அன்னை பிதா ஈஸ்வரி உலகதினி மூதுரைகள் அத்தனை பாடங்களையும் படித்து வருகின்றார். ஆமா, சரி. இன்னும் என்ன பாடங்களை கற்று வருகிறார் தெரியுமா? என்ன பாடம்மா? ஆனை ஏற்றம், குதிரை ஏற்றம், அறிவினிக சிலம்புத்தோலே வித்தையும் மல்வித்தையும் வாழ்வித்தையும் தான் படித்தார். கூடு விட்டு கூடுவாயும் குரல் வித்தை தான் படித்தார். ஆயக்கலைகள் 64 அழகோடனே தான் ஆகப்பட்டவன் ஆனை ஏற்றம், குதிரை ஏற்றம், மல்லடப்பு சிலம்பத்தொழில், கூடு விட்டு கூடுபாயும் குரலி வித்தை இப்படியாக ஆயக்கலைகள் 64ஐயும் படித்து முடிக்கின்றார். அந்த காத்தாடி கொண்டு வந்தவர். ஆமா ஆமா, காத்தாடி வந்துருச்சு. கிச்சு 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 ஓட போகுது. காத்தாடி கிச்சு கிச்சுன்னு தான் ஓடும். அப்புறம் எப்படி ஓடும்? அப்படியா? ஒரு சில வீட்டுல ஓடுது. கிர்ரு கிர்ரு கிர்ரு. ஏப்பா என்ன அது தாளக்கார கூட சேர்ந்த நட்டு போன காத்தாடி. மாரம் காத்தால ஓடலையா?
எங்க அப்பா அம்மா வீட்டுல அப்படித்தான் ஓடுது. அப்படியா? லோ வோல்டேஜ்னு நினைக்கேன். சரி. கிருன்னு தான் ஓடுது. சரி. என் வீட்டுல போட்டுவிட்டா அப்படி கிரு 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 ரொங்குது. ஏன்னா இவன் மறைச்சிக்கிறானே எல்லாம் அங்கிட்டு வைக்கணும். எத்தாந்தடி உருவத்துக்கிட்ட போய் வைக்க, எங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வைங்க. எட்டலையோ? சரி, சாயிண்ட் அடிக்க முடிஞ்சா போடுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், போதும் போதும். உங்களுக்கு வேணுமாக்கா காத்தாடி? வேண்டாமா? சரி சரி சரி. ஏம்மா குதிரையில ஏறி போறான் வல்லரக்கன். குதிரையில ஏறி போறானா? ஆனை ஏற்றம், குதிரை ஏற்றம். இனி என்னதெல்லாம் இருக்கு? அதாவது தன்னுடைய 16 வயதிலே படிக்க வேண்டிய அனைத்து கலைகளையும் படித்து வருகின்றான். 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைக்கியானம், 96 தத்துவம், 10 பரிபாடல், 11 கீழ்கணக்கு. அவன் படிச்சதை விட நீ நிறைய மனப்பாடம் பண்ணிருப்பவளுங்க. அப்படியா? ஏகப்பட்ட மனப்பாடம். புள்ளி விவரத்து புள்ளியாவளா இருக்க. அப்படியா? நல்லா சொல்லுதம்மா. இப்படியாக ஆணையேற்றம், குதிரையேற்றம், வில்வித்தை, மல்வித்தை, எல்லா வித்தையும் ஆயக்கலைகள் 64 படித்து முடிக்கின்றார். மிக்ஸில ஓட்டு கரைச்சு குடிச்சிட்டான். ஆமா. அப்படி படித்து முடித்த வல்லரக்கனுக்கு வயதோ 16 வயது நிரம்பியது. பருவ வயது. பருவ வயது, சேட்டை செய்யும் வயது, கல்லும் கரையும் வயது, கட்டமண்ணை தாண்டக்கூடிய வயது, செருப்படி வாங்கக்கூடிய வயது. அது என்ன செருப்படி வாங்குவாங்க? அதுதான் 16 வயது. அப்படியா? எங்கிட்ட எல்லாம் போய் அடி வாங்க போறாங்களோ? சரி. அப்படிப்பட்ட வயது அது. சொன்னடி கேட்க மாட்டாங்க. டீன் ஏஜ். சரி. ஆமா. 16 வயது நிரம்பி ஆமா பார்த்தால் அந்த ரத்த கண்ணீராச்சுதையாள் என்ன நினைக்கிறாள் தெரியுமா? என்ன நினைத்தாள்? நம்முடைய மகனான வல்ல அரக்கனுக்கு வயதோ 16 வயது ஆகிவிட்டது. 16 வயது ஆயிட்டது. நல்ல முறையிலே அதாவது கல்யாணம் முடித்து வைக்க வேண்டும். அப்ப எல்லாம் 16 வயசுல முடிச்சிருக்காங்க. நாட்டை பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டும். ஆமா. என்ன நினைத்துக் கொண்டு இங்க ஒரு 25 வயசுலயும் பொண்ணு அடைக்காம தெரியுதான். யாரு? என் தம்பி தான். தம்பியா? 27 வயசு ஆயிடுச்சு, பொண்ணு கிடைக்கல. இவன் புல்டோசர் மாதிரி இருக்கான். வாரம் அம்மிக்கல் மாதிரி இருந்தா தான் சரியாகும். சரி, உருண்டடப்பா வீட்டுல. அப்படி ஆகி போச்சு கதை. சரி. அதான் பொண்ணே அமையல அவனுக்கு. பொண்ணு அமையலையோ? ஆமா. அதெல்லாம் நல்ல பொண்ணு இருக்கியா? மாமா மக இருக்காளா? சரி இருக்கட்டும், அதை கட்டிக்கிடுவோம். ஒரு வாரம் கட்டி வச்சிருவோமா? சரி சரி. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த வல்லரக்கனுக்கு அபிஷேகம் சுட்டி வைக்க வேண்டுமே என்று 56 தேசத்து அரசர்களுக்கு அறிக்கை கொடுக்கின்றார். அறிந்தவருக்கு பாக்கு வைத்தார், அறியாதவருக்கு பறையடிக்கின்றார். ஆமா. எப்படியா பறையடிச்சிட்டு வராங்க? இப்படி அடிச்சேன்னா எல்லாம் புடிச்சிட்டு ஆடிடுவாங்க. இப்படி அடிக்க இதனால ஊர் மக்களுக்கு தெரிப்பது என்னன்னா, நம்ம ஊர் சோமசுந்தரத்துக்கும் சரி பக்கத்து ஊர்ல பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு இருந்தா சொல்லுங்க தாய்மாரே. நீ பறையடிக்க சொன்னா நல்லா தான் பறையடிப்பு போல. இப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா. அப்படி பறையடித்த உடனே வல்லரக்கனுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று, நாட்டை பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டுமே என்று 56 தேசத்து ராஜாக்கள் எல்லாம் வர்றாங்க. ஆமா. நான் வந்துட்டார்ல. எந்த தேசத்து ராஜாக்கள் வர்றாங்க தெரியுமா? பொண்ணு வாக்கிறதுக்கு டீ வந்திருக்கு. இப்பதான் பொண்ணு வாக்க வந்திருக்கா. ஆமா. அண்ணன் பிடிச்சிருக்கானு பாருங்க. அண்ணா அவர் ரொம்ப பிடிச்சு போச்சு, சொல்லுங்க. வெக்கப்படுதாரு. அப்படியா? நல்லா இருக்கட்டும். அவர் உண்டாட்டியா? நல்லா இருங்கக்கா. அவங்க மறந்தாலும் சண்டை எடுத்து விட்டுருவா அவளுக்கு அந்த அக்கா. சும்மா இருந்தாலும் இதான் பொண்டாட்டி. ஆமா. இது இப்ப கேட்டாங்களா? வேற பொண்ணு எதுவும் பாத்திர கூடாதுல்ல, அதுக்குதான் முன்னெச்சரிக்கையா சொல்லணும். கண்டிப்பா சொல்லணும். அதாவது முடியில்லாத ஆளுக்கு தான் இப்ப பொண்ணு நிறைய அமையுது. முடி இருக்கவங்களுக்கு பொண்ணு இல்லையா சொன்னாங்க. என்ன சொல்லுதிய? இப்படியாக எந்த தேசத்து ராஜாக்கள் எல்லாம் வருகின்றார் தெரியுமா? எந்த தேசத்து ராஜாக்கள் வருகின்றார்கள்? ஈழம், பாண்டி, யாழ்ப்பாணம், சேகரம், சோழம், கொங்கு, மங்களம், மகதம், உச்சரம், மராடம், ஆரியம், துருவம், துருவமியா, ஏகப்பட்ட சிங்களம், கர்நாடகம், துலுங்கு,
வடமதுரை, தென்மதுரை, பாஞ்சாலம் 1 மார்க், தன்னோசி 5 மார்க், மிதுலை 10 மார்க், காவிரி, ஆமா, நேபாளம், கேட்டுக்கோங்க, கங்கணம், சரி, ஒட்டக தேசம், உகந்த தேசம், ஆமா, கொப்பர தேசம், ரைட், பவுண்டராட்சியம், சேதராட்சியம், மச்ச தேசம், அடே அப்பா, உச்சினி தேசம், ஆமா, ஆயாபுரி, விருத்தாபுரி, 152 நாடு சொல்லிடுவா உங்களுக்கேவா. இங்க உனக்கு பரிசா கொடுக்க கூப்பிட்டுருக்காங்க, சுருக்கமா சொல்லுமா. அதாவது எந்தெந்த நாடுன்னு சொல்ல வேண்டாம் ஐயா, நீ தெளிவா சொல்லிட்ட. யாரும் இப்படி சொல்லலப்பா. எப்படி சொன்னாங்க? 152 நாடு சொல்லிட்டிய. சரி, இன்னும் விட்டாச்சுன்னா சொல்லிக்கிட்டே தான் இருப்ப. ஆமா, 56 தேசமும் வர வேண்டாமா? வந்துருச்சு வந்துருச்சா? ஒவ்வொரு தேசமா வருது. சரி சரி, 56 தேசத்து ராஜாக்கள் எல்லாம் வந்திருந்து, ஆமா, அரக்கனான வல்லரக்கனை மஞ்சள் நீராட வைத்து இப்படி வதன சுந்தரி என்ற பெண்ணை பக்கத்திலே வைத்துக் கொண்டு, மகனை வல்லரக்கா ஐயா, இன்று முதல் இந்த நாட்டை உனக்கு நான் பட்டாபிஷேகம் சுட்ட போகின்றேன். நீ நல்ல முறையிலே ஆட்சி புரிய வேண்டும். ஆட்சி புரிய வேண்டும். ஆமா, சரி, பொய் சொல்லக்கூடாது. சரி, போலி சொல்லி தெரியாது. ஆமா, இந்த நாட்டை செங்கோலும் முத்திரையாக நீ நேர்மையாக இருந்து ஆட்சி புரிய வேண்டும். செங்கோல் ஆட்சி புரிய வேண்டுமா? ஆமா, சரி, என்ற மகனான வல்லரக்கனுக்கு புத்திமதிகளை சொல்லி நாட்டை எப்படி பட்டாபிஷேகம் சூட்டுகிறார் தெரியுமா? எப்படி சூட்டுகின்றார்கள்? வாசம் புகழ் சோழோ உலகமெல்லாம் பரிசையோட நாண்டா வல்லரக்க என்னையா இப்பதான் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கன்னு பட்டாபிஷேகத்துக்கு வரவங்க இப்படியா படபடன்னு வர வேண்டாமா? என்ன தொண்டாக்கு என்னைக்கு வந்து சேர? அது மெதுவா வந்தா போதும். விறுவிறுன்னு வர வேண்டாமாக்கா? பட்டாபிஷேகம் சூட காப்பி வேணுமா ஐயா? இல்ல வேண்டாம், இருக்கட்டும். வேண்டாமா? கடுங்காப்பி குடிச்சா ஏப்பமா வரும். எங்க பெரியம்மா சொல்லிட்டாங்க காப்பி சாப்பிட சொல்லி. இன்னைக்கு பால் இல்லையா ஊர்ல? இன்னைக்கு நம்ம வாரம்னு தெரிஞ்ச எல்லா மாடையும் வயக்காட்டுல விட்டுட்டு வந்துட்டாங்களோ? அப்படி தெரிஞ்சா நீ வரையிலே பத்திட்டு வந்திருப்பல்ல. எதுக்கும் ஒண்ணு போற ஊருக்கு 4 பால் பாக்கெட்டோட போகணுமியா? அப்பதான் பால் காப்பி குடிக்கலாம். ஆமா, வரையில தானே கயத்தாறுல சாப்பிட்டு சாப்பிட்டேன். இருந்தாலும் இங்க வச்சு சாப்பிடணும்ல. அப்படியா? ஆமா, அந்த வல்லரக்கனைக்கு மஞ்சள் நீராட வைத்து, வதன சுந்தரி என்ற பெண்ணை பக்கத்துல வைத்து, அழகான பெண்ணை அன்று முதல் இந்த நாட்டை பர்பாசுடைய மகனான வல்லரக்கனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டி வைத்தார்கள். ஆமா, பட்டாபிஷேகம் சூட்டி வைத்த நாள் முதலாக சீரும் சிறப்போடு ஆட்சி புரிந்து வருகின்றார். ஆமா, அப்படி நல்ல சேன்னு இருக்கு. ஆமா, நாடு. ஆமா, இங்க பார்த்தா கோயத்துக்கு திருவிழா தான் நடக்கு. திருவிழா அப்படி அக்காமார்கள் அங்கிட்டு எங்கேயோ போய் ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருப்போம். அப்படியா? கிட்ட வர மாட்டோம். சாக்கு அடிச்சிருங்க. கரண்ட் கிடக்கோ? ஆமா, இங்க வர மாட்டோம்மா. வர மாட்டீங்க. உங்க முகம் தூரத்துல இருந்து பார்க்கத்தான் தெளிவா இருக்கு. கிட்ட வந்தா கருப்பா இருக்குன்ட்டாங்க. அங்க இருந்து பார்க்கத்தான் கொஞ்சம் பளபளன்னு இருக்கான். அப்படியா? அதுவும் அந்த தூரத்துல இருக்க வாட்டியால ரொம்ப நேரமா பார்க்க யாரை பார்க்கணும் தெரியல. எங்க அங்கிட்டானே பாத்துட்டு இருக்கோம் என்னமோ. எங்க மேடம் எங்க இருக்கு? அத அப்படியே வாக்கு எங்கிட்டு தான் தெரியுதோ தெரியல. அப்படியா? ஆமா, லைட் வெளிச்சத்துல நீ வேற ரொம்ப கலரா தெரியுதியா? நான் ரொம்ப ஒளி அடிக்கும். ரொம்ப செக்க செவேர்னு இருக்கேன். ஆமா, நீ ரொம்ப செவேர்தாம்மா. நல்லா சொல்லுத நீ. அதனாலதான் எல்லாம் எட்டி போய் உட்கார்ந்துருக்காங்க. இங்க வாங்க அக்கா, பக்கத்துல வாங்க. ஆமா, அது வரமாட்டாவ. அங்க சிமெண்ட், இது மண்ணு. நாங்க பாய் எடுத்துட்டு வரல, அதனால நாங்க வர மாட்டோம்ட்டாங்க. சேலை அழுக்காயிருமோ? ஆமா, சேலை அழுக்கானா நம்ம குளத்துக்கார நாளைக்கு எல்லாத்துக்கும் சேலை வாங்கி கொடுப்பாரு. நான் வாங்கி கொடுத்துட்டு இங்கனக்குள்ள படுத்து கிடக்கேன். நீங்க வீட்டுக்கு போங்க, என்ன விட்டுட்டு. குடுக்கிறது எம்மட்டு கொடுக்க போறியோ அதையும் நான் இங்க கொடுத்துட்டு உறங்கிறவா? அப்ப உறங்கி மட்டும் தூங்கி வச்சு நாளைக்கு கூட வா, ஒன்றும் பிரச்சனை. நாளைக்கு கிடாக்கறி உண்டா? நாளை கழிச்சு. சரி, அப்புறம் 2 நாள் கழிச்சு என்ன கூப்பிடுவாங்க? சாப்பிட்டுங்க, உறங்கிருந்தேன். உறங்கி. ஆமா,
ஆகையினாலே என்று அன்று முதல் அந்த பர்பாசுரன் மகனான வல்லரக்கனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டி வைத்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது என்னாச்சு தெரியுமா என்னம்மா சிறப்போடு ஆட்சி புரிந்து வந்தான் நல்லா ஆட்சி புரிந்துட்டு இருக்காரு ஆமா சரி அதாவது நேர வேற கொஞ்சம் தான் இருக்கும் ஆமா ஆமா முக்காவாசி வந்துருச்சு சரி 12 மணிக்கு சாஸ்தா பிறக்கணும் அதனால 11:30 ஆரம்பிச்சிடணும் ஆமா ஏன்னா அரை மணி நேரம் 11:30 நீங்க ஸ்டார்ட் பண்ணி நெருக்கி வச்சிரவா அப்படின்னு எங்க அண்ணாச்சி பார்த்தா சொல்லிட்டு போனாரு அத மாதிரி நீங்க நெருக்கி வைங்க. இப்ப மணி எத்தனை இன்னும் டைம் இருக்குமா? டைம் இருக்கு ஐயா. இருக்கா? இருக்கு போங்க. 11 என்னாச்சு? டீ குடிச்சிட்டாங்க. ஏப்பா டீ குடிச்சிட்டேலாப்பா? ஆரம்பிங்க. நீங்க குடிங்க. அந்த வல்லரக்கன் ஆகப்பட்டவன் என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன செய்கின்றான்? ஆட்சி புரிந்து வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? எல்லாரையும் நம்ம அடிமையாக்க வேண்டும். எல்லாரையும் நமக்கு கீழே கொண்டு வரணும். ஆமா. யாரையும் நமக்கு மேல விடக்கூடாது. ஆமா. எந்த நினைத்த அந்த வல்லரக்கன் ஆகப்பட்டவன் என்ன நினைக்கின்றான்? என்ன செய்கிறான் தெரியுமா? என்னம்மா செய்கின்றான்? பகவானே நம்மட்ட வரத்தை வாங்கிட்டோம். ஆமா. ஆகையினால சரி நம்ம என்ன செய்ய வேண்டும்? வரத்தை வாங்கணும். முதல்ல பார்க்கின்றார். எல்லாரையும் நம்ம அடிமைப்படுத்தணும். அப்ப என்ன செய்யலாம்? சாதாரணமா இருக்கக்கூடாது, நேரா போகணும். சிவபெருமான்கிட்ட போய் ஒரு வரத்தை வாங்க வேண்டும் என்று கிளம்பி செய்கிறான். நல்லா குடிச்சுக்கோமா தண்ணிய. பிராணி பாவம் தண்ணி தவிச்சு போய் இருக்கா. வல்லரக்கா என்னையா அந்த வல்லரக்கனுக்கு அப்பப்ப கொஞ்சம் மண்டை டைட், கொஞ்சம் மசை பிடிக்கும் அவருக்கு. ஆமா. சரி பகவானை நோக்கி வரமாங்க. எப்படி தவம் இருக்கின்றார் அந்த வல்லரக்கன் ஆகப்பட்டவன்? ஆமாம்மா. பகவானை நோக்கி தவம் இருந்து வர வாங்க வேண்டும் என்று சொல்லி எப்படி ராஜ உடைகளை எல்லாம் கலக்கி வைத்து விட்டு ஆமாம்மா ஒரு முத்திரையும் அந்த இடத்திலே ஒப்படைத்து விட்டு அவன் தவம் இருக்க வேண்டும் என்று புறப்படுகின்றான். எப்படி புறப்பட்டு வருகிறான்? எப்படி புறப்படுகிறான்? காவி நல்ல உடையாடினா, காவி நல்ல உடையாடினா, முத்திராட்ச மாலையிட்டா, இருக்க வேண்டுமே என்று வல்லரக்கன் ஆகப்பட்டவன் ராஜ உடைகள் எல்லாம் களைத்து வைத்து தவக்கோலம் பூண்டு காவி உடை அணிந்து ஆமா கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு பாசி வடந்தவனம் பங்குனித்தேர் ஓடுவனம் ஊசி வடந்தவனம் உத்திராட்சம் காய்க்குவனம் ஆமா இத்தனை வனங்க எல்லாம் கடந்து வல்லரக்க நேர இங்க வரா எங்க வருகின்றான்? இமயகிரி பர்வதத்திற்கு வருகின்றான். ஆமா. அந்த இமயகிரி பர்வதத்திலே வந்து எப்படி தவம் இருக்க போகிறான் தெரியுமா? எப்படி தவம் இருக்கின்றான்? ஆலனில குளிய வெட்டி ஆயிரம் முல கம்போ நட்டி மேல
வல்லரக்கராகப்பட்டவள் அம்மா ஆளினில குழியை தோண்டி அதுல 1000 முளை கம்பத்தை நாட்டினான். ஆமா. அந்த 1000 முளை கம்பத்தின் மேலே பலகை ஒன்று போடுகின்றான். ஆமம்மா. அந்த பலகை மேலே அழகு செப்பு குடம் ஒன்று வைக்கின்றான். செப்பு குடம் மேலே செவ்வழனி தேங்காய் ஒன்று வைக்கின்றான். எதுக்காக ஐயா தேங்காய் வைக்கிறாரு? எதுக்கு? உடைச்சு திங்கிறதுக்கு. அப்படி இல்ல, அதாவது என்ன, செவ்வழனி தேங்காய்க்கு எத்தனை கண் இருக்கு? 3 கண்கள் இருக்கின்றது. பகவானுக்கு எத்தனை கண்கள்? பகவானுக்கும் 3 கண்கள். அப்படியா? ஆகையினா பகவானை பூஜையில வைப்பதாக நினைத்துக் கொண்டு பகவானுக்காக இந்த தேங்காயை வைக்கின்றான். சரி. செவ்வழனி தேங்காய் மேலே எலுமிச்சங்கனி ஒன்று வைக்கின்றான். ஆமம்மா. எலுமிச்சங்கனியின் மேலே இனிய கொட்டப்பாக்கு ஒன்று வைக்கின்றான். ஒரு கொட்டப்பாக்கை வைக்கின்றான். கொட்டப்பாக்கு மேலே குன்னிமுத்து ஒன்று வைக்கின்றான். சரி. குன்னிமுத்து மேலே கொத்தமல்லி இதழை ஒன்று வைக்கின்றான். ஆமா. கொத்தமல்லி இதழின் மேலே என்ன வைத்தான்? கோழி முட்டை ஒன்று வைக்கின்றார். கோழி முட்டையா? ஆமா. எதுக்கு வைக்கிறான்? ஆம்லேட் போட்டு சாப்பிடுன்னு நினைச்சறாத. அதானம்மா, பயந்துட்டேன். அதாவது கறி இருந்தா தான் உருவேற்ற முடியும்னு சொல்லுவாங்க. கறி இருந்தா தான் உருவேற்ற முடியும். ஆமா. ஆகையினாலே கோழி முட்டை ஒன்று வைக்கின்றான். சரி. அந்த கோழி முட்டை மேலே 9 வகையான ஊசியை நாட்டினான். ஆமா. எத்தனை வகை ஊசி? என்னென்ன ஊசி? தங்க ஊசி, செப்பு ஊசி, வைர ஊசி, ஈய ஊசி, தகர ஊசி. ஆமா. இப்படியாக 9 வகையான ஊசியை நாட்டுகிறார். செம்பு ஊசி, வெங்கல ஊசி, ஐம்பொன் ஊசி. ஆமா. இப்படி 9 வகையான ஊசியை நாட்டுகின்றான். ஊசி மேல் வாளை வைத்தான். என்ன? ஊசி மேல் காலை வைத்து உச்சம் தலைக்கு மேலே கைகளை கூப்பிக்கொண்டு அரகரா சிவசிவா சம்போ சங்கரா. ஆமா. அப்படி தவத்தை மேற்கொள்கின்றார். அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா என்று ஆண்டவருடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டு தவம் இருந்து கொண்டிருக்கின்றான் வல்லரக்கன். ஆமா. அப்படி தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த வல்லரக்கனுடைய தவத்தின் மகிமையானது ஆதி கைலேங்கிரி மலையை அப்படியே கிடுகிடு பார்த்தார் பகவான். பூலோகத்திலே பர்பாசுடைய மகனான வல்லரக்கன் என்ன நினைத்து 12 ஆண்டுகள் தவமறித்து வருகின்றான். அவனுடைய தவத்தின் மகிமையை தான் இந்த கைலாசமே ஆடுகின்றது. ஏன் இப்படி ஆடுகிறது என்று பார்வதி கேட்டதற்கு பகவான் இவ்வாறு பதில் கூறுகிறார். அப்படி சொல்றாரோ? ஆமா. உடனே பார்த்தால் பார்வதியாள். என்ன? சுவாமி அவனுக்கு உடனே வரத்தை கொடுக்க வேண்டியதானே? இல்லை என்றால் கைலாயம் கவக்கென்று கீழே விழுந்து விட்டால் என்ன செய்வது? கீழே விழுந்து விட்டால் நீ போய் தூக்கி சட்டு நிறுத்தி விடு. சக்தி இருந்தால் தூக்கி நிறுத்தவிடலாம். ஆமாம் என்று சொன்ன உடனே பகவான் யாரை அழைக்கிறார் தெரியுமா? யாரை அழைக்கின்றார்? நந்தி பகவானை அழைக்கின்றார். இப்ப மகனே நந்தி தேவா. நந்தி கொஞ்சம் ஏந்தி. பூலோகத்துல என்ன நினைத்து பத்மாசுடைய மகனான வல்லரக்கன் அவனை என்ன நினைத்து கடும் தவம் புரிந்து வருகின்றான். கடும் தவம் இருக்கிறான். அவனுடைய தவத்தின் மகிமையானது இந்த கைலேங்கிரி மலையவே அசைக்கின்றது, அசைத்து பார்க்கிறது. அவனை போய் அழைத்து வா மகனே என்று சொல்லுகின்றார். என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்யும் பொழுது நந்தி பகவானும் சரி என்று சம்மதித்து எப்படி புறப்பட்டு வருகிறார்? எப்படி புறப்படுகிறார்? ரிஷபமாக என்ன நீதியிலே நந்தி தேவ பயணமானார். வெள்ளை விட்டு பூலோகம் தாரையா இங்கே நடக்கும் அதிசயத்தை அனலகர் பார்க்கலானா அனலகர் பார்க்கலானா நந்தி தேவராகப்பட்டவர் அம்மா வல்லரக்கனை அழைத்து வர வேண்டுமே என்று பொன்னுவள்ளி கையில விட்டு அப்படியே புறப்பட்டு வருகின்றார். அப்படி காடு மலையெல்லாம் அலைந்து தேடி பார்த்து வருகின்றார். தேடி பார்த்து வந்து கொண்டிருக்கின்றார். வல்லரக்கனை காண முடியவில்லை. ஆமா. ஏன்? வல்லரக்கனை காணாமல் அப்படியே தேடி பார்த்து வந்து கொண்டிருக்கின்றார். சரி. அவருக்கு வெயில்ல நடந்து அப்படியே காலெல்லாம் சடைத்து போய்விட்டது. ஆமா. ஏன் தெரியுமா? எதுக்கு? அவன் தவம் இருக்கிறது வெளியே தெரிஞ்சாத்தான் ஐயா. ஆமாம்மா. அவனோ 1 வருடம் 2 வருடம் இல்ல, 12 ஆண்டுகள் பாரதமும் புரிந்து வந்திருக்கின்றான். 12 வருடங்கள். ஆமா. உண்ணாமல் உறங்காமல் ஊனுறக்கம் இல்லாமல் காற்றைய ஆகாரமாக புசித்துக் கொண்டு 12 வருஷம் தவம் இருந்திருக்கான். ஆமா. மேல எல்லாம் கரையான் புற்று வேற மூடிருச்சு. எப்படி அவனை கண்டுபிடிக்க முடியும்? யாருனே தெரியல. சத்தம் மட்டும் தான் கேட்கும். உடனே
இந்த ஐயர் வேஷத்துக்கும் போனீங்க கொஞ்ச நாள் அந்த வேலைக்கு போயிருப்பான் போல. எல்லா வேலைக்கும் போதுண்டு. கடைசியில சுவாகா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்படியா? எந்திரிச்சு கொங்கோ, நெய் எடுத்துட்டு வாங்கோ, முடிஞ்சா? முடிஞ்சது. ஆமா. உனக்கு அதாவது என்ன ஏதாவது பரிகாரம் பண்ண ஐயரை தேடி போக வேண்டாம். ஆமா, நீ ஒரு ஆளே போதும். ஏன்ட்ட வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? உன் பேர் என்ன பேரு? பேர் என்ன பேரியா? சொல்லு, பேரை சொல்லு. பேர் வந்து தாமரை. தாமரை ஞாபகதாசியாக. அடுத்து இல்ல, நான் சொல்லது உண்மைதானே, கேட்டுக்கீங்களா? அடுத்து பாலமுருகன் ஞாபகதாசியாக, பொன்ராசன் ஞாபகதாசியாக. அடுத்து அஜித் குமார் ஞாபகதாசியாக, ராமதேவி ராமதேவி ஞாபகதாசியாக. தத்வர்ஷாய வித்மயே பூதனாய தீமயே தன்னோ ஹியனார் பிரச்சோதயாதிகிர புத்திராய புத்திரலாபாய சத்ருவிநாசகனாய மதகஜ வாகனாய ஓம் தர்மசாஸ்தா போற்றி போற்றி போற்றி. கரெக்டா சொல்லுவேன். நான் படிச்சிருக்கேன்ல. படிச்சிருக்கியோ? ஆமா. அப்படியா? ஆமா, அதுவும் படிச்சிருக்கேன். இன்னும் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்க? ஓம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை போலதும் என் நெஞ்சில் நீங்காதந்தாள் வாழ்க கோகலி அண்ட குருமணி தந்தாள் வாழ்க ஆகமமாய் நின்ற அன்னிப்பாண்டாள் வாழ்க ஏகன் அனைகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பறக்கும் பிஞ்சகன் தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு செய்யொந்தன் பூங்கடல்கள் வெல்க கரங்கோவிவார் உள்மையிலும் கோண்கடல்கள் வெல்க சகோதரிகளுக்கு சிறங்குவார் ஓங்கியிருக்கும் சீரோன்கள் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நிகழ்த்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் அண்ணனடி போற்றி சீரார் பெருந்துரினம் தேவனடி போற்றி. எப்படி கரெக்டா சொன்னா? எல்லாம் ஜோர கை தட்டுங்கக்கா, எனக்காண்டி கை தட்டுங்க. எப்படி? அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி இத்தித்தன்கள் இருமூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏன குருளைக்கு அருளுனை போற்றி மான கையிலை மலையாய் போற்றி அருளுடை வேண்டும் அம்மான் போற்றி இருள்கட அருளும் இறைவா போற்றி தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய சிவாய நமக. சம்பளத்தை கொடுங்க, சம்பளத்தை கொடுங்க. நான் எப்பவுமே கிளம்புறேன். நான் வந்தவளை முடிச்சு 2000 ரூபாய் கொடுங்க, நான் கிளம்பிடுவேன். கிளம்பிடுவியா? ஆமா, அதான் வேலை முடிஞ்சலாம். இல்ல நீ கும்பாபிஷேகமே நடத்தியாச்சு கோயில்ல. கும்பாபிஷேகம் நடத்திட்டியா? ஆமா, அதானே. சரி, ஆத்தா இப்ப மெதுவா வராரு. இவர் தான் சாமியாண்டாடி. ஐயா நெருக்கி தான் கிடக்கு, இருங்க. 12 மணிக்கு திறந்துரும். ஆமா, அவரு சாமி கொண்டாடி, அவர் அவசரப்படுவார்ல. வேலை வந்துருச்சுல. ஏமா என்னய்யா? நந்திதேவர் வந்து பார்த்தாரா இல்லையா? பார்த்தாரு. வல்லரக்கன் தவம் இருக்கும் இடத்திற்கு நந்திதேவர் இடத்திற்கு வருகின்றார். ஒரு இடத்துல இருந்து அரகரா சிவசிவா என்ற சத்தம் மட்டும்தான் கேட்கின்றது. ஆமா, சத்தம் கேட்கும் திசையை நோக்கி வந்து கரையாம்புற்றை அகற்றி பார்க்கின்றார். வல்லரக்கன் அந்த கரையாம்புற்றுக்குள்ள இருந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆமா, பார்த்தார் அந்த அதாவது நந்திதேவர். ஏப்பா ஏ வல்லரக்கா, உன் தவத்தை நான் மெச்சினேன். ஆமா, கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வா என்று அழைக்கின்றார். இறங்கி வா. ஆமா, இது யாரு? சிவன் போலவே தெரியலையே. சிவனுக்கு ஜடாமுடி இருக்கும், கழுத்துல பாம்பு இருக்கும், சாம்பல பூசி இருப்பாரு. ஆமா, இது என்ன மாடு மாதிரி வந்து இருக்கு. அதானே. யோ, என்ன நீர் தான் சிவபெருமானா? நானே தான். நான் ஒண்ணு சிவபெருமான் கிடையாது. அப்புறம் யாரு? பகவான் உன்னை அழைத்து வர சொல்லி என்ன அனுப்பி வச்சிருக்காரு. சரி, உன்னை அழைத்து போவதற்காகவே நான் வந்திருக்கின்றேன். ஆமா, கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வாப்பா என்று சொன்ன உடனே வல்லரக்கன் கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வருகின்றார். இருவர்களும் நேராக கைலைக்கு வருகின்றார்கள். ஆமா, எப்ப ஏ அரக்கா அதோ இருக்கிறார் பாரு, அவர்தான் பகவான். அவர்தானா? அவரேதான். கால்வேசி கட்டி இருக்காரா? ஆமா, அவர்தான் பகவானே. நீ அவரிடத்துல வேண்டிய வரங்களை வாங்கிக்கொள். ஆமா, என்ன நந்தி பகவானிடத்துல ஒப்படைத்து விட்டு என்ன வரம் வாங்குகின்றார்?
அப்படியே சொல்லுகின்றார். கையை கட்டினான். தலை குனிந்து மௌனமாகவே நிற்கின்றான். சரி பார்த்தார் பகவான். இப்ப ஏன் அரக்கா, கிறுக்கா, என்ன நினைத்து 12 ஆண்டுகள் பாரதவம் செய்தாயே, உனக்கு என்ன வர வேண்டும்? என்ன வர வேண்டும்? ஆடு வேணுமா, மாடு வேணுமா, பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, என்ன வேண்டும்? நஞ்ச வேணுமா, புஞ்ச வேணுமா, அம்மா இல்ல பொண்டாட்டி வேணுமா? என்னப்பா வர வேணும் உனக்கு? என்னையா வேணும் பகவானே? என்ன? ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கோழி இருக்கு, தோட்டம் இருக்கு, துறவல் இருக்கு, கோழிக்கு குஞ்சு இருக்கு, நாடு இருக்கு, நகரம் இருக்கு, கண்ணு குட்டி இருக்கு, பொண்டாட்டியும் கூட எனக்கு இருக்கு. பொண்டாட்டி 1க்கு 2 கூட இருக்கு. ஆமா, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். என்னதான்பா வேணும்? சுவாமி, என்ன எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்ன வரம் வேண்டும்பா? எள்ளிலேயும் சிறிய வரம். சரி. கடுகிலேயும் சிறிய வரம், மிளகிலேயும் சிறிய வரம். அப்படியா? ஆமா. என்ன இவ்வளவு 12 வருடம் தவ இருந்த நீ பெரிய வரமாக கேட்பாய் என்று நினைத்தேன். இவ்வளவு சிறிய வரத்தை கேட்டா 12 வருடம் தவம் இருந்தாய். அதானே. அரக்கா, எனக்கு ஒண்ணு விவரம் புரியல. கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லேன் பாப்போம். சரி சுவாமி. சக்தி மீது சத்தியமாக கேட்டவரம் தருவதாக எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தீரானால் நான் என்ன வரணும் விவரமா சொல்லுவேன், இல்ல என்ன சொல்ல மாட்டேன். சரி. அப்படி என்று சொன்ன உடனே பார்த்தார் பகவான். அதாவது வல்லரக்கன் ஒரு மானிடன். அவன் என்ன அப்படி பெரிய வரத்தை கேட்டுற போறான்? பெரிய வரம் என்ன கேட்டுற போகிறான்? நான் என்ன ஆடு மாடு பொண்ணு பொருள் அதுல ஏதாவது ஒண்ணு கேட்பான். சரி. இல்லன்னா கூட ஒரு பொண்டாட்டி கேட்பான். அவ்வளவுதானே கேட்க போறான். அவ்வளவுதான். என்ன வல்லரக்கன் மனதுக்குள்ள இருக்க வஞ்சகத்தை அறியாத பகவான். அம்மா அரக்கா, சக்தி மீது சத்தியமாக கேட்ட வரத்தை நான் உனக்கு தந்தேன். என்ன வரணும் விவரமா சொல்லப்பா. ஆமா. சரி. என்ன வல்லரக்கன் இடத்துல பகவான் கேட்டவுடனே பார்த்தான் அந்த வல்லரக்கன். சுவாமி, எல்லிலேயே சிறிய வரமான ஒன்று. என்ன தெரியுமா? என்ன வரம்? வலது கை பெருவிரலை எடுத்து யாருடைய சிரசிலை என் விரலை வைத்தாலும் சரி, அவர் சிரசான சுக்குநூறாக வெட்டித்து சிதற வேண்டும். ஆமா. என்னடா இப்படி கொடும் பாவியா இருப்பான் போல. கடுகிலேயே சிறிய வரமான ஒன்று. என்ன வரம்? ஆள்காட்டி விரல் எடுத்து கருமலையை தொட்டிட்டாலும் சரி, கருமலையும் சுக்குநூறாக வெட்டித்து சிதற வேண்டும். அடுத்த மிளகிலேயே சிறிய வரம். என்ன வரம்? என் கை விரலை எடுத்து சமுத்திரத்துல போய் என் கைய வச்சாலும் சரி, சமுத்திரம் முழுவதும் நீர் வற்றி காய வேண்டும். இந்த வரத்தை கேட்கத்தான் இருந்தியா? இதுதான் மிளகிலேயே சிறிய வரம். தெரியாம உனக்கு கொடுக்க சத்தியம் பண்ணிட்டேனப்பா. இப்ப அரக்கா, இவ்வளவு சிறிய வரம் என்று சொல்லிவிட்டு இவ்வளவு பெரிய வரத்தை அல்லவா கேட்டு விட்டாய். அரக்கா, இந்த வரத்தை நாம உலகில யாருக்குமே தரக்கூடாத வரம். எந்த வரம் வந்திட்டாலும் என்ன, இந்த வரம் மட்டும் நான் உனக்கு தரவே மாட்டேன். ஆமா. சுவாமி, சற்று நேரத்துக்கு முன்பதாக என்ன சொன்னீர்கள்? சக்தி மீது சத்தியம் செய்து கொடுத்தீர் அல்லவா? இதெல்லாம் ஒரு பகவான். சொன்ன வார்த்தை மாறலாகுமா? சொன்ன வார்த்தை தவறலாமா? சொக்கனாதா? கேட்ட வரத்தை வாங்காமல இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். பார்த்தார் பகவான். வல்லரக்கன் மனதுக்குள்ள இருக்க வஞ்சகத்தை அறியாமல் நாமளும் அவனுக்கு சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டோம். வரத்தை வாங்காம அவன் போக மாட்டான். என்ன செய்ய முடியும்? தானே ஆக வேண்டும். ஏ அரக்கா, கேட்ட வரத்தினை நான் உனக்கு தந்தேன். சரி, இந்த வரத்தினை வைத்துக் கொண்டு நீதி நேர்மை தவறி நடந்தாயானால் நீ கேட்ட அக்னியை சுட்டி அரிக்கு போ என்று வரத்தை கொடுக்கின்றார். ஆமா. கொடுத்த வரமே உனக்கு கொலை பாதகமாக முடியும். ஆமா. இந்த வரத்தினை வைத்துக் கொண்டு சரி, நீதி நேர்மை தவறாமல் நீ ஆட்சி புரிய வேண்டும். ஆமா. என்று வரத்தை கொடுத்தவுடனே வரத்தை வாங்கிய வல்லரக்கன் என்ன செய்யறான் தெரியுமா? பகவான் நம்ம வரத்தை வாங்கியாச்சு. என்ன செய்யணும்? 56 தேசத்து அரசர்களை நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று வரத்தை வாங்கி மமதையாலே வந்து கொண்டிருக்கின்றான். ஆனவன் வரும்லையா? மனுஷனுக்கு கையில ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா எவனடா அடிக்கலாம் இருக்கும். எவனதாச்சும் அடிக்கலாம், கொல்லலாம், குத்தலாம். ஆமா. அது கையில காசு இல்லன்னு வச்சுக்கோ. காசு இல்லனா எங்கயாச்சும் போய் உட்கார்ந்து எவன்டா கட்டிங் குருவாதறோம்னு உட்கார்ந்துட்டு இருக்கணும். அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. இதே காசு நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், எவன்ட்ட வேலை செஞ்சு பொழைச்சானோ அவனே இவன்லாம் ஒரு பிஸ்கோத்துமா அப்படின்ட்டு போயிருவாங்க. ஆமா. பெத்த தாய் தப்பம் கூட கண்ணுக்கு தெரியாது, அனாதாசிரமத்துல கொண்டு விட்டுருவாங்க. இப்படி எல்லாம் இருக்காங்க. வரத்தை வாங்கிய வல்லரக்கன் என்ன வரம் வாங்கிய மமதையாலே வந்து கொண்டிருக்கின்றான். நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். பார்த்தா நாரத மகாமுனிவர் சரி, வல்லரக்கனை திசை திருப்ப வேணுமே என்று எப்பா அரக்கா, என்னப்பா மேலெல்லாம் ரொம்ப கொச்சவாடி அடிக்கின்றது?
ஐயா என்ன உங்க பேர் என்னவரு? என் பேர் நாரத மகாமுனிவர். நீங்கள் தான் இந்த நாரதரா? நானே தான். இந்த சப்தகலை கட்டைகளை வைத்து தட்டி கொண்டே வருவீர்களே? ஆமா. அவர்தானே நீர்? அவரே தான். உனக்கு என்ன சந்தேகம்? ஒரு மகத யாழை மீட்டிக் கொண்டே இருப்பீரே? ஆமா. எதற்காக என்னை நிறுத்தினீர்கள்? அப்பா வல்லரக்கா, என்ன உன்னை ரொம்ப நாள வேற ஆளக்கானும் விரல வேற 3 விரல நீட்டிக்கிட்டே வார, என்ன விஷயம்? அடா என்ன உன்னை ஓடி போயிரு. 3 விரல நீட்ட உன் மூக்குல தீ பிடிச்சிரும். எப்ப இருப்பா வல்லரக்கா? என்ன ஏன் அவசரப்படுற? இறைவனிடம் வரம் வாங்கியிருக்கேன். என்ன வரம் வாங்குன? 3 விரலை நீட்டும் பொழுது முத்தி தீ பிடிக்க வேண்டும். ஆள்காட்டி விரலை நீட்டும் பொழுது சரி அண்டமெல்லாம் தீயறிய வேண்டும். ஆமா. அப்பா அரக்கா, என்ன இவ்வளவு விவரமா சொல்றிய? சரி, பகவான்கிட்ட 3 விரலால் முடிக்கு வர வாங்கிட்டு வாரேன்னு சொல்ற. ஆமா. பகவான் உனக்கு எப்படி வரத்தை கொடுத்தாரு? எப்படி கொடுத்தாரா? இல்ல கிள்ளி கொடுத்தாரா? இல்ல முள்ளி கொடுத்தாரா? எப்படி கொடுத்தாரு? கொடுத்தவனாரு வந்துட்டேன். அட பொடக்கு இருக்கா? என்ன பகவான் நல்லா உன்னை ஏமாத்திருக்காரு. அடப்பாவி, பகவானுமா ஏமாத்துவாரு? ஆமா. எப்படி? அது கொடுத்தவன் உண்மையா பொய்யா நீ சோதித்து பார்க்க வேண்டாமா? ஆமாம். நேரா 3 விரல நீட்டிக்கொண்டே பகவானை பார்த்து போ. இதோ செல்கிறேன். அவர் கொடுத்தவர் உண்மை என்று சொன்னா சரி, உன்னை பார்த்த உடனே பயந்து ஓடுவாரு. ஆமா. பொய்ன்னு சொன்னா எதிர்த்து நிப்பாரு. ஆமா. சரி, என்ற வல்லரக்கனை திசை திருப்பி விடுகின்றார். ஆமா. நாரதர் சொன்ன வார்த்தை உண்மை என்று நம்பிக்கொண்டு வல்லரக்கன் பகவானை பார்த்து 3 விரலை நீட்டிக்கொண்டே போறார். எப்படி செல்கின்றான்? அப்படி 3 விரலை நீட்டிக்கொண்டே போகின்றான். ஆமா. சரி, பார்த்தார் பகவான். ஆமா. சண்டாள வல்லரக்கனுக்கு இப்பத்தான வரத்தை கொடுத்து விட்டு அதுக்குள்ள நம்மள பார்த்து விரல் நீட்டி வந்து கொண்டிருக்கின்றானே. போன இடத்துல இருந்து ரிட்டர்ன் வாரானே. என்ன செய்வது? எப்ப அரக்கா இப்பத்தானப்பா நான் உனக்கு வரத்தை கொடுத்தேன், மறுபடியும் திருப்பி வாரேப்பா. என்ன விஷயம்? கொடுத்தது பத்தாதா சுவாமி? என்ன நீங்க கொடுத்த ஒரு உண்மையா பொய்யா என்று நான் உண்மை தட்டை சோதித்து பார்க்க போகின்றேன். சரி அப்படின்னு கேட்டதுதான். அட சண்டாள வல்லரக்க, என்னம்மா நம்மளை தொட்டு விட்டானே, ஆனா நம்ம பஸ்மமாகி இறந்து விடுவோமே. ஆமா என்று நினைத்துக் கொண்டு பகவான் ஓட ஆரம்பிக்கின்றார். சரி, பகவான் ஓடுவதை பார்த்தவுடனே என்ன அங்க இருக்கின்ற யாரெல்லாம் ஓடுகிறார் தெரியுமா? யாரெல்லாம் ஓடுகின்றார்? வானவர்கள் ஓடினார், வரையவர் ஓடினார், சந்திரரோ ஓடினா 33 முனிவர்களோ ஓடினார், 48,000 ரிஷ்மார்களோ ஓடினார். பகவான் ஓடுவதை பார்த்தவுடனே அங்க இருக்கின்ற அத்தனை பேர்களுமே ஓட ஆரம்பித்தார். அப்படி ஓட ஆரம்பித்த உடனே பகவான் ஓடி பார்த்தார். அவரால் ஓட முடியல. தன்னோடு ஓடி வந்த 33 தேவர்களை ஒரு பூங்கா வரமாக்கி பூங்கா வனத்துக்குள்ளே சென்று அமர்கின்றார் பகவான். சரி, பகவானை காப்பாற்ற வேண்டுமே என்று ஹரிஹரி கோபாலக்கண்ணன் ஆயர்வாடி பட்டணத்திலே அசோதையால் அரண்மனையிலே வந்து கொண்டு வருகின்றார். ஆமா. அப்படியே ஆமா 11 தான் அது. இழப்பு வந்துருச்சு. ஆமா. பகவான் எத்தனை தான் இழுத்து போட்டு ஓடுவாரு. வடக்கே விழுந்த சடை வடகளில் போய் நீராட. ஆமா. தெற்கே விழுந்த சடை தென் குமரியில் போய் நீராட. ஆமையா. அப்படி சடை குலுங்க முடி குலுங்க ஓடி வருகிறார். ஓடி வாராரு ஈசனான பரமசிவன். ஆமா. அவரால் முடியல. என்ன செய்தார்? ஓடி வந்த 33 தேவர்களை ஒரு பூங்கா வனமாக்கி அது பூத்த மலராக இருந்தோமையானால் பூசாரி வருவாரு, பூ எடுப்பாரு, மாலையா தொடுத்து சாமி கழுத்துல போய் போட்டுருவாரு. ஆமா. ஆகையினாலே செவ்வாறடி புஷ்பமாக உண்டு பண்ணி அம்மா அதுல மொட்டு லிங்கமாக போய் அமர்கின்றார். அப்படி அமர்ந்த உடனே வல்லரக்கன் ஓடி வருகின்றான். இதற்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த தோட்டம் கிடையாது. இப்பதானே புதுசா வந்திருக்கு. பகவான் எப்படி இந்த தோட்டத்துக்குள்ளதான் போயிருப்பாரு? எப்படி இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருப்பாரு? உள்ளே சென்ற பகவான் எப்படி மீண்டும் இந்த வழியாகத்தானே வந்தாக வேண்டும். அதானே. ஆமா என்று சொல்லிக்கொண்டு வளைவிருத்த வேடுவரை போல என்ன செய்கின்றார்? எப்பொழுது பகவான் வெளியே வருவாரு அவரை தொட்டு அவர் கொடுத்தவர் உண்மையா பொய்யா என்று நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஆமா என்று காத்து கொண்டிருக்கின்றான். அப்படி காத்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த எம்பெருமாள் கோபாலக்கண்ணன் ஆகப்பட்டவர் வல்லரக்கனை வதம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு ஆயர்வாடி வட்டத்தில் அசோதைக்கு மகனாக பிறந்து ஆயர்வாடி வட்டத்தில் பல லீலைகளை செய்து வருகின்றார். ஆமா. லீலைகளை செய்து வந்தவுடனே
கோபிமார்கள் அத்தனை பேர்களும் அவர் அசோதை இடத்தில் ஆவலாதிகளை சொல்லுகின்றார்கள். அம்மா எம்மா மகனே, என்ன எம்மா அசோதே, என்ன உன் மகன் கோபாலக்கண்ணன் எங்களுடைய கோபியர் வீட்டிலே வந்து இடையூறு செய்து வருகின்றான். ஆமா, அவ இன்னுமே எங்களுடைய அரண்மனைக்கு வந்தானே, ஆனால் என்ன செய்வோம்? என்ன செய்வீர்கள்? மத்தால் அடிப்போம், மண்டைய உடைப்போம். ஆமா, உரல்ல கட்டி வச்சுட்டு உன்னை வந்து கூப்பிடுற, அப்ப வந்து பாரு. அப்படி வந்து பாரு. ஆமா, சரி என்று கோபியர்கள் அசோதை இடத்திலே சொன்ன உடனே அசோதையானவள் சொல்லுகின்றார், கோபிமார்களே, என் மகன் கோபாலக்கண்ணன் பஞ்சநமத்தையிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றான். ஆமா, உங்களுடைய அரண்மனைக்கு எப்பொழுது வந்தானுடைய மகன்? சரி, இனிமேல் என்னுடைய மகன் உங்க வீட்டுக்கு வரமாட்டான் என்று சொல்லி தாயான அசோதையானவள் மகனான கோபாலக்கண்ணனிடத்திலே புத்திமதிகளை சொல்லுகின்றாள். சரி, எப்பா மகனே, மகனே, அத உங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசாகி போய்விட்டது. தந்தொழில் பாராதவருக்கு தலையளவு பஞ்சம், குலத்தொழில் பாராதவருக்கு குலத்தளவு பஞ்சம். அப்பா, ஆமாம்மா, இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? ஆடு மாடுகளை பற்றி கொண்டு காட்டிலே போய் மேய்த்து வர வேண்டும். சரி என்று சொன்ன வார்த்தை கேட்டு என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் என்னம்மா ஆடு மாடுகளை பற்றி கொண்டு எங்கே வரார் தெரியுமா? எங்கே வருகின்றார்? அரணார் ஒளிந்திருக்கக்கூடிய அரளி மரத்திற்கே வருகின்றார். ஆடு மாடுகளை சொல்வது போல அம்மா சாடை வார்த்தை பேசுகின்றார். எப்படி பேசுகிறார் தெரியுமா? எப்படி பேசுகின்றார்? ஆடவே பசுக்கள் ஆட வேண்டும், ஹரிராமர் சத்தம் கேட்டு ஆட வேண்டும், ஹரிராமர் சத்தம் கேட்டு ஆட வேண்டும், ஆட வேண்டும், பசுக்கள் ஆட வேண்டும், ஆட வேண்டும், ஹரிராமர் சத்தம் கேட்டு ஆட வேண்டும், ஹரிராமர் சத்தம் கேட்டு ஆட வேண்டும். நான் வளர்த்தே கோபாலக்கண்ணன் சீங்குழலை எடுத்த ராகத்தை வாசித்தவுடனே அக்கம் பக்கம் கொப்புகள் அப்படியே அசையாமல் இருக்கின்றது. சரி, அரணார் ஒளிந்திருக்கக்கூடிய அரளி கொப்பு மூட்டு அழகாக நடனமாடிக்கொண்டிருக்கின்றது. ஆமா, அரணார் ஒளிந்திருக்கும் கொப்பு அல்லவா? ஆமா, அதான் அப்படி லேசா ஆடுது. பார்த்தார் கோபாலக்கண்ணன். சரி, என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்கின்றார்? தித்து மிதி 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 மியன சிவனும் ஆடிட, சிவன் இருந்த அரளி கொப்பு சேர்ந்து மாறிட, சிவன் இருந்த அரளி கொப்பு சேர்ந்து மாறிட, சிவனும் மாறிட, சிவன் இருந்த அரளி கொப்பு சேர்ந்து மாறிட, சிவன் இருந்த அரளி கொப்பு சேர்ந்து மாறிட, அங்க ஆடுங்கொம்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட, ஓடி பார்த்திட, அரனை கண்டு
சுமந்தது வெட்கமில்லையா வெட்கமில்லையா வீட்டுக்கு நீர் மண் சுமந்தது வெட்கமில்லையா வெட்கமில்லையா பிரம்பால அடிகள் பட்டது ரோசமில்லையா பிரம்பால அடிகள் பட்டது ரோசமில்லையா ரோசமில்லையா வெட்கமில்லையா ரோசமில்லையா ரோசமில்லையா இந்த கோபால கண்ணனாகப்பட்டவர் பகவானை பார்த்து அப்படி ஜாடை வார்த்தை பேசுகின்றார் அப்படி ஜாடை வார்த்தை பேசிய உடனே மச்சனனும் பேசும் பொழுது ஆமா என்ன அப்படியே அழலி முட்டை வெட்டி வெளியே இருந்தெடுத்து வந்து மாப்பிள்ளை என்னையா என் பிறப்ப இவ்வளவு கேவலமா பேசுறீங்களே எதுக்கியா அப்படி கிண்டல் பண்ணி பேசுறீங்க உங்க பிறப்பு என்ன நல்ல பிறப்பா நல்ல போலப்பா பெரம்படி பட்டதும் இருக்கு நியாயம் இல்லையா நியாயம் இல்லையா போயும் மாடு மேய்த்து வயிறு வளர்த்திருக்கிறீர்கள் 1000 வீட்டிலே சோறு உண்டு வந்திருக்கிறீர்கள் வெண்ணையை திருடி தின்னாயே உனக்கு வெக்கம் இல்லையா போய் வெண்ணையை களவாடு தின்றிருக்கீங்க வெண்ணையை களவாண்டது மட்டும் இல்ல பானையும் உடைச்சு போட்டு போறேன் ஆமா உங்களுக்கு வெக்கம் இல்லையா உங்களுக்கு வெக்கம் இல்லையா மலையை எடுத்து குடை பிடித்தீர்கள் ஆமா இப்படி எல்லாம் இப்படி ஒருவருக்கு ஒருவர் கேலி வார்த்தை பேசுகின்றார்கள் சரி கேலி வார்த்தை பேசிவிட்டு மாப்பிள்ளை என்னை எப்படியாவது அரக்கனிடமிருந்து நீங்க தான் காப்பாற்ற வேண்டும். நீங்க தான் காப்பாத்தணும். ஆமா. என் மச்சான் என்னையா என் தங்கச்சி பார்வதி எங்க இப்படி அரளிமொட்டில வந்து ஒளிஞ்சிருக்கீங்களே? என்ன காரணம்? வல்லரக்கதைக்கு உங்களை விரட்டிட்டு வரான். அதத்தான் அது ஒரு பெரிய கதை. பெரிய கதையா? அத சொன்னா 12 மணியை தாண்டிரும். சுருக்கமா சொல்லு. அப்படியா? ஷார்ட் ஸ்டோரியா? மாப்பிள்ள என்ன அறியாமல் தெரியாமல் வல்லரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டேன். ஆமா. அவனை நான் கொடுத்தவரை உண்மையா பொய்யா என்று சோதிக்க வேண்டும் என்று என்னையே விரட்டி வருகின்றான். அடப்பாவி, என்ன இப்படியா வரணும்? இப்படித்தான் வந்துட்டான். நீர்தான் கொடுக்க தெரியாமல் கொடுத்து விட்டு கோடி கோடி கொடுத்தாலும் திருப்ப முடியாமல் திரிகிறீர்கள். அவசர புத்திக்காரர். அவசர புத்தி கொஞ்சம் முந்திரி சி எதுக்குன்னு கேட்க மாட்டாரு. இருக்கதையும் கொடுத்துட்டு கடைசியில விரிக்க பாயலாம் அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. வெறுந்தனையில கிடப்பாரு. ஆமா. அப்படிப்பட்ட ஆளு யாரு? பகவான். அறியாமல் தெரியாமல் வல்லரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டேன். ஆமா. அவனோ என்னை தொட்டு சோதிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றான். ஆமையா. மாப்பிள்ளை மச்சான், நீர்தான் என்னை அரக்கனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். காப்பாத்தும் மச்சான். அரக்கனிடமிருந்து நான் உங்களை காப்பாற்ற வேண்டுமேயானால் சரி என்னை போல நீங்க 1000 வேஷம் போட வேண்டும். அப்படியா? ஆமா. சரி. மொட்டையை அடிக்க வேண்டும், 3 நாமம் போட வேண்டும். ஆமா. என்னை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? என்ன? நண்டு குழி மண் எடுத்து நாமம் போட்டவர்னு சொன்னீங்க. ஆமா. மாடு மேய்த்து வயிறு விளைத்தவர்னு சொன்னீங்க. ஆமா. ஆகையினால சரி என்னை போல 1000 வேஷம் போட்டால் நான் போய் அரக்கனை கொன்னிட்டு வரேன். இதுதான் நேரம்னு ஏட்டி புட்டி பேசுதேரு. அப்படி இல்லையா? என்ன? ஆடு மாடுகள் என்ன மாதிரி வேஷம் போட்டாதான் அத்தனையும் நிக்கும். எனக்கு என்ன செய்வேன்னு தெரியாது. சரி, அந்த வல்லரக்கனை மட்டும் அழிச்சிட்டு வாங்க மச்சான். மாப்பிள்ளை, 1000 வேஷம் எனக்கு போட தெரியாது. நீங்க தான் எனக்கு 1000 வேஷம் போட்டு விட வேண்டும். நான் போட்டுக்காரே வேஷம். ஆமா. அப்படி வேஷம் போட்டு வராரு. அப்படி என்று சொன்ன உடனே ஆமா ஆண்டவராகி ஈஸ்வரருக்கு என்ன கோபால கண்ணன் அப்படி 1000 வேஷம் போடுகின்றார். ஆமா. அப்படி 1000 வேஷம் போட்டு விட்டு எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? எப்படி சொல்கின்றார்? யோ மச்சான், யோ இந்த 1000 வேஷத்துல என்ன காட்டில நீங்க தான் ரொம்ப பொருத்தமா இருக்கீங்க. எப்படி கேலி வார்த்தை பேசுகிறார் தெரியுமா? எப்படி கேலி வார்த்தை பேசுகின்றார்? அத்தான் கோனாரே ஆடு மாடு மதனமையா, ஆடுமதனமையா நாரக்கனை கொன்றுவாரே, ஆடு மாடு மதனமையா நாரக்கனை கொன்றுவாரே, மாடு
இருக்கின்றது. ஆமா. நான் வருகின்ற பொழுது 1001 இருக்க வேண்டும். சரி. ஏன் தெரியுமா? எதுக்கு? அதோ இருக்கிறதே ஒரு செவலப்பசு. செவலப்பசு அது இப்பொழுது கர்ப்பமாக இருக்கின்றது. அது நிறமாசமா இருக்கு. நிறமாசமா இருக்கு. சரி. நான் வருங்குள்ளே அது கன்று போட்டுரும். கன்று போட்டுரும். 1001 ஆயிரும்ல. ஆமா. என் ஆடு மாடுகளை அத்தனையும் பகவானிடத்துல ஒப்படைத்து விட்டு என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் எங்கே செல்கின்றார்? நம்ம இந்த வடிவத்தோடு போனோமையானால் அந்த அரக்கனை நம்மளை யாருன்னு கண்டுபிடித்து விடுவான். ஆமா. அவனை சம்காரம் செய்ய முடியாது என்று என்ன நினைத்துக் கொண்டு என்ன வடிவம் போட்டு வருகிறான் தெரியுமா? என்ன வடிவம் அம்மா? கொண்டல் வர்ண தன்னோடலை சொருவமாரியே எம்பெருமான் சொருவமாரியே எம்பெருமான் அங்கே கோசலையா தேசமாரியே கோலங்கொள்வார கோசலையா கோபாலக்கண்ணன் அழகாக மாய மோகினி பெண் வடிவம் எடுத்துக்கொண்டு அப்படியே ஜல்லு ஜல்லு நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். பார்த்தான் வல்லரக்கன் யாருமே இல்லாத இந்த அத்துவான கானகத்துக்குள்ளே இந்த வனாந்தரத்திலே அழகான ஒரு பெண் வருகின்றாளே. ஆளு சூப்பரா இருக்காளப்பா. இவள் யாராக இருக்கும்? சுந்தரியோ தேவலோகத்து ரம்மையோ, யாரோ ஊர்வசியோ, மேனகையோ, இல்ல தமனாவோ, யாருன்னு தெரியலையே. முதல்ல யாருன்னு போய் கேட்போம். என்ன வல்லரக்கராகப்பட்டவள்? அதுக்கு அடுத்த நடவடிக்கையை பெற பார்ப்போம். சரி. என்ன வல்லரக்கன் அந்த மாய மகிழ் பெண் அருகிலே வருகின்றான். வலியே மறிக்கின்றான். சரி. பெண்ணே, யாருமே இல்லாத இந்த அத்துவான கானகத்துக்குள்ளே வருகின்றாயே, நீங்க யாரு? நீங்க யாரு? நீ யாரு? முதல்ல அதை சொல்லம்மா. நீங்க தான் மறிச்சீங்க. நீங்க யாரு? நானா? நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. வல்லாள தேசத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க மன்னன் நான் தான். நான் ஆண்களை பார்ப்பதே கிடையாது. தள்ளி பொங்கல். ஆண்களை பார்க்கவே மாட்டேன். குனிஞ்சதலை நிமிர மாட்டேன். அப்படியா? அப்புறம் எதுக்குமா இந்த கானகத்துக்குள்ள வருகின்றாய்? அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நீங்க எனக்கு என்ன புருஷனா உங்ககிட்ட சொல்லதுக்கு? சொன்னதான் வழிய விடுவேன். யாரோ எவரோ உங்கள்கிட்ட எல்லாம் நான் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? பெண்ணே, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? நீ யாருன்னு சொல்லித்தான் ஆக வேண்டும். நீ யாரு? நானா? யாரக்கா? யாருன்னு கேட்கின்றாயே. மோகினி. நான் யார் என்று சொல்ல? இறந்த கதையை சொல்லவா? ஆமா. இந்த வளர்ந்த கதையை சொல்லவா? எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லு. நான் வாக்கப்பட்டு போன கதையை சொல்லவா? ஏமா என்ன கதையை சொன்னாலும் 12 மணிக்குள்ள சொல்லு. அப்படியா? அவர் கம்பத்திட்டு வந்துறாரு. எச்சரிக்கையாரு. எப்ப அரக்கா? அதாவது என்ன, என் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 8 பேர். 8 பேரா? ஆமா. சரி. என்னோட சேர்த்து 8 பேரு. உன்னோட சேர்த்து 8. நான் உன்னோட சேர்த்து 9 நினைச்சிட்டேன். அப்படி நீ 9 மேல தான் ஆசை வச்சிருக்க. இல்ல 8 தானா? நீங்க 8 பேரா? நான் 9 நம்பர் தான் உனக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். ராசியான நம்பர்மா.
அப்படியா? ஆமா, செல்வம் செழிக்க. என் கூட பிறந்தவங்க 7 அக்காமார்கள். 7 அக்காமார்கள். நான் 8வது பிறந்ததினால ஆமா, நான் எட்டி பார்த்த இடம் கட்ட மண்ணா போகும்னு யாருமே என்ன பெண் கேட்டு வரல. ஆமா, 8வது பிறந்தவாளை எட்டிட்டு தான் மிதிக்கணும். அப்படியா? யாரும் பொண்ணுட்டு வர மாட்டாங்க. கெண்டக்கால் பெருத்தவன்னு கிளப்புவார் யாரும் இல்லை. ஆமா, 7 அக்காமார்களும் நல்ல நல்ல இடத்துல வாழ்க்கைப்பட்டு கோடியும் தேடி கொடிமர நாட்டி இருக்கிறார்கள். என் பொழப்புதான் இப்படி ஆகி போச்சு. என் பொழப்பு எப்படியா போகணும்? நான் போன அன்னைக்கு போயிட்டு புதன்கிழமை திரும்பி வாரேன். ஆமா, யாரக்கா கல்யாணம் முடிஞ்சு எனக்கு 10 நாள் தான் ஆகுது. 10 நாள் தான் ஆகுது. அது கொண்டு கோவித்து கொண்டு என் தாய் வீடு நோக்கி புறப்பட்டு போகின்றேன். எங்க அம்மா வழிய விடுப்பா. அம்மா என்னம்மா? அரக்கா வழிய விடு. வழி விடுகிறேன். என் புருஷன் இருக்காடே, என்ன வெறும் சந்தேக பிடிச்ச மனுஷன். அது எல்லாரும் இப்ப அப்படித்தான். முன்னாடி வந்தாலும் வருவான். ஆமா, உன்னை என்னையும் காட்டுக்குள்ள பார்த்தான்னு வச்சுக்கோயேன், உன்னை வெட்டினாலும் வெட்டிடுவான். பிற ரத்தம் சொட்டு சொட்டா இருக்கும். என் வழிய விடு அரக்கா. ஆமா ஏம்மா, என்ன பெண்ணே, மோகினி பெண்ணே, என்னம்மா? அவசரப்படாதம்மா, என்ன கொஞ்சம் விவரமா தான் சொல்ல. நல்ல தெளிவா சொல்லு. என்ன அப்படி என்று கேட்டவுடனே மாய மோகினி பெண்ணால் சொல்லுகின்றாள். என்ன அரக்கா, என்னம்மா? நான் 8வது பிறந்ததினால என்ன அக்கா மாப்பிள்ளை சொக்கர் இருக்காரு பாரு, ஆமா, அவருக்கு என்ன 2ஆம் தரமா கட்டி வச்சாங்க. 2ஆம் தரமா? ஏமா இப்படி அழகா இருக்க உனக்கு 2ஆம் தரமாமா? ஆமா ஐயா. உன்னை நான் முத தரமே நான் கட்டிக்கிறதாமா? நீ கட்டிக்கிருவியா? நீ யாரத்தான் விட்டு வச்ச? அரக்கம்ல. அரக்க. ஆமா பெண்ணே, சரி 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போனேன். ஆமா, என்னாச்சு? 2ஆ போச்சு. ஆமா. அரக்கா, என்ன போன முதல் நாள் ஆமா என் மாமியா வந்து என்னை அடித்தாள். அடுத்த நாள் என் நாத்தனார் வந்து என்னை அடித்தாள். அடுத்த நாள் என் மாமனார் வந்து என்னை அடித்தார். நான் என் புருஷன் அடிபடத்தான் வாக்கப்பட்டேன். ஆமா, வீட்டுல இருக்க எல்லாரும் என்னையும் அடிச்சா நான் எங்க போய் மாமங்கையால அடிபட்டு நான் உயிரோடு இருக்கலாமா? என் மாமியா ஒரு கிளட்டு, இந்த கிளடிட்டு அடி வாங்கிட்டு நான் இருக்கலாமா? கிளடு என்னையா? கிளடி சிரிக்கி. ஆமா, அப்படி சொல்லு விவரத்தை. அதான் கிளடி சிரிக்கா. சரி, இத்தனை பேர் என்னை அடித்து வருகின்றார்கள். அதனாலதான் கோவித்துக் கொண்டு என் தாய் வீடு நோக்கி புறப்பட்டு போகின்றேன். வழிய விடு அரக்கா. வழிய விடுடா. பெண்ணே, அவன் குலைக்க தெரியாதவன். ஆமா, அதான் உன்னை இப்படி காட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்கான். சரி, நீ என்னுடைய அரண்மனைக்கு வந்தாயானா என்ன? உன கட்டில் உண்டு, மெத்தை உண்டு, கால் பிடிக்க தோழி உண்டு. அப்படியா? குளிப்பதற்கு தெப்பம் உண்டு. அப்படியா? ஆமா, நல்லா இருக்குமே. சீவி முடிய தோழிகள் உண்டு. ஆனா என் துணியை நீங்க தான் சாப்பிடணும். யாரு? நீங்க. அப்படியா? ஆமா. அதாவது உன்னை மேக்கப் பண்ண ஆள் இருக்கு. சரி, ஆனா உனக்கு சேலை கட்ட நான் தான் வருவேன். சரிங்க மச்சான், சொல்லுங்க மச்சான். அதாவது என்ன எப்பையா அரக்கா, என்ன போய் அரண்மனைக்கு கூப்பிடுறாயே. அரக்கண்ட இப்படி பேசினா தான் அவன் மடங்குவான். இல்லன்னா மடங்க மாட்டான். அத்தான் பொத்தான் கூப்பிடணும். அப்பதான் அவன் விழுவான் கீழே. அப்படியா? சரி. அரக்கா, என்னை உன்னுடைய அரண்மனைக்கு அழைக்கின்றாயே. ஆமா, அப்படி நான் உன்னுடைய அரண்மனைக்கு வந்தேனே. இதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆயிருக்கா ஐயா? எனக்கா? எனக்கு ஆகல. உனக்கு ஆகலையா? முடிக்கவே இல்ல. பார்க்க கூட இல்ல. சொல்லையா, பொண்ணு கூட பார்க்கலையோ? அப்போ வீட்டுல ஒரு பொம்பளை இருக்காள, அவ யாரு? அது நான் உறங்கும் போது கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க. உறங்கும் போது கல்யாணம் முடிச்சு வச்சாங்களா? ஆமாம்மா, தெரியாத வயசு 16 வயசுல கல்யாணம் முடிச்சிட்டாங்க. ஓ, அதான் உறங்குற வயசு. இப்பதான் எனக்கு பருவமா இருக்கேன். சரி, அதான் உன்னை கட்டிக்கிற ஆசைப்படுறேன். அப்படியா? ஆமா. அரக்கா, அப்படியே நான் உன்னை கல்யாணம் முடித்து உன்னோடு அரண்மனைக்கு வந்து என்னையானால் சரி, உன் மூத்த மனைவிக்கு எனக்கும் என்ன அடிபிடிகள் சண்டை வந்தா அரக்கா நீ என்ன செய்வாய்? உன்னை வேற வீட்டுல வச்சுக்கிறது. அப்படியா? ஆமா. அடிபிடிகள் சண்டை வந்தா அரக்கா நீ என்ன செய்வாய்? என்ன செய்வ? நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் ஊடால உழுது அடியா வாங்குவேன். நான் ஓரம் அனுப்ப, நீங்க 2 முடிய புடிச்சு ஆட்டுங்க. அப்படியா? எனக்கு என்ன வந்துச்சு? இப்ப அரக்கா, என்ன சக்களத்தி போராட்டம் சாகு மட்டும் திண்டாட்டம். ஆமா, ஆகையினால என்ன நான் மூத்த மனைவியோ உனக்கு அதாவது எந்த சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியம் பண்ணணும். ஏன் தெரியுமா? எதுக்கு? ஆம்பளைங்க எல்லாம் காரி ஆகு வரை காலை பிடிப்பாங்க. பிற காரி ஆயிடுச்சோட கட்டமனை தாண்டி குச்சி ஓடுவாங்க. காலை வாரி போட்டு கொண்டு போட்டுறாங்க. ஆமா, சரி. ஆகையினால எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தாயானால் அம்மா உன்னை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன். சரி, எப்படி சத்தியம் செய்ய வேண்டும்? யாரக்கா, என்ன அவசரப்படாதப்பா. இல்ல, அவசரம் ஆயிடுச்சோ? ஆமாப்பா, இது 11:45. நீயோ பண்ணி அதாவது 12 வருஷமா குளிக்காம தவம் இருந்திருக்க. ஆமா, மேல எல்லாம் கொச்சவாட அடிக்கின்றது. கொஞ்சம் கமக்குடு வீசும் கசகசப்பு. சரி,
ஆகையினாலே என்ன நீ இந்த ஆத்திர போய் முதல்ல குளிச்சிட்டு வாய்யா. குளிக்கணுமா? 12 வருஷம் கழிச்சு குளிச்சா சுதீருங்குமே தண்ணி. பரவாயில்ல, குளிச்சிட்டு வா, உனக்கு நான் என்ன சத்தியம்னு சொல்றேன். என்ன செய்தான்? போய் குளிக்கிறான். என்ன செய்வான்? எப்படி குளிக்கிறான் தெரியுமா? எப்படி குளிக்கின்றான்? ஒரு மொங்க மொங்க மொங்குவானா, ஒரு மொங்க மொங்குவானா, ஆடி வந்து பார்ப்பானா, ஓடி வந்து பார்ப்பானா, ரெண்டு மொங்கே மொங்குவானா, ரெண்டு மொங்கே மொங்குவானா, எட்டி வந்து பார்ப்பானா, எட்டி வந்து பார்ப்பானா, மூணு மொங்கே மொங்குவானா, மொங்குவானா, மூணு மொங்கே மொங்குவானா, மொங்குவானா, முதுகு கூட நடையலையே, மூணு மொங்கே மொங்குவானா, மொங்குவானா, முதுகு கூட நனையலையே. ஒரு மொங்க மொங்குவா ஓடி வந்து பாப்பா, ரெண்டாவது எட்டி வந்து பாப்பா, மூணாவது சண்டால பாவிக்கு அவன் முதுகு கூட நனையல. பாவி ஏன் தெரியுமா? எவன புள்ள ஓடிடக்கூடாது. மோகினி ஓடிடக்கூடாதுல்ல. மோகினி ஓடிட்டான நான் என்ன செய்ய? நீ என்ன செய்வ? இப்பேற்பட்ட புள்ளைய விடலாமா? விடலாமா? முங்குவா எந்திப்பான். வேற மாதிரி முங்குவா எந்திப்பான். காக்கா குளிப்பு குளிக்கின்றான். காக்கா மாதிரி குளிக்கான். ஆமா, சரி. குளித்து விட்டு வருகின்றான். ஆமா. என்ன சத்தியம் செய்ய வேண்டும்? எங்க பண்ணணும் சொல்லுமா? வானத்தை வில்லா வளைக்கணுமா, இல்ல மணல கயிறா திரிக்கணுமா? என்ன சத்தியம் செய்ய வேண்டும்? என்ன வேண்டும்? இப்ப அரக்கா, நீ வானத்தை வில்லா வளைக்க வேண்டாம், மணலையும் கயிறா திரிக்க வேண்டாம். என்னலாமா செய்யணும்? திருநீரை கையிலே பிசைந்து 3 விரலால் வலித்து எடுத்துக்கொண்டு ஒரு சிறை விரலை வைத்துக் கொண்டு மூத்த மனைவியோடு முகம் கொடுத்து பேச மாட்டேன். சரி. உன்னை கடைசி வரை கண்கலங்காமல் காப்பாற்று. இது சத்தியம் என்று ஒரு சிரசிலே கையை வைத்து சத்தியம் செய்ய வேண்டும். அவன் வாங்கி வந்த வரம் என்ன வரம்? 3 விரலால் முடிக்கு வரம். இப்ப என்ன சொல்லுதா? அந்த 3 விரல் தான் சிரசில வைக்க சொல்றா. நல்ல பொம்பளை புத்தி கரெக்டா இருக்கும். அதான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க, அது தப்பு. இவனடா சாய்க்கலாம்னு தான் இருக்கியா? ஆமா. சரி. அதாவது எல்லாரும் ஒழுங்கா இருந்தா தாயா வாழ வைக்கணும். ஆமா. கொஞ்சம் சேட்டை பண்ணான்னு வச்சுக்கோயே, வாழ வைக்காம சப்போர்ட் ஆவீங்களா? அவன் வழியிலே போய் அவனை சாச்சி போட்டுறணும். அப்படியா? ஆமா. எங்க வீட்டுல வாழ இல்ல, தென்னைதான் இருக்கு. தென்னைதான் இருக்கும் தோட்டத்துல. ஆமா. சரி. தென்னைய கொய்யா மரம் சொல்லுவேன், கொய்யா மரத்தை தென்னை மரம் சொல்லுவேன். ஆமா. சரி. ஆகையினாலே அட மோகினி பெண்ணே, இவ்வளவுதான் சத்தியமா? இத நீ அப்படியே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோய, உடனே பண்ணிருப்பேனே. அப்படியே என் வீட்டுக்கு கூட்டி போயிருப்ப ஒண்ணு. அதானே என்று நினைத்துக் கொண்டு நீரை கையிலே பிசைந்தான். ஆமா. வலித்து எடுத்து சிலை கையை வைத்துக் கொண்டு பெண்ணே மோகினி, இன்று முதல் என் மூத்த மனைவியோடு முகம் கொடுத்து பேச மாட்டேன். கடைசி வரை கண் கலங்காமல் காப்பாற்றுவேன். சத்தியம் என்று சிலை கையை வைத்தான். சிரசால சுக்குநூறாக வெட்டித்து சிதறியது. ஆமா. வல்லரக்கனை சம்காரம் செய்து விட்டு வாங்கி வந்த வரம் அவனுக்கு வாக்கரிசி போட்டு விட்டது. ஆமா. என்ன? அதான் தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க. என்ன செய்யும்? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். தன்வினை தண்டை சுடும். ஆமா. ஆகையினால வல்லரக்கனை சம்காரம் செய்து விட்டு கோபாலக்கண்ணன் அந்த அரணார் இடத்திற்கு வருகின்றார். மச்சான், எங்கயா இருக்கேரு? மச்சான், ஆடு மேய்க்க விட்டுட்டு போனே, குட்டி ஓட்டுருச்சா? மாடு செனையா இருந்துச்சு. ஆமா. கண்ணு ஓட்டுருச்சா? சரி. என்னம்மா? ஏன் மாப்பிள்ள, என்ன இப்பதானே போனீரு, அதுவும் கூட பொசுக்குன்னு வந்துட்டீங்களே? நான் வேகமா போயிட்டு சுருக்கமா முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியோ? ஆமா. நீ எங்க வேணாலும் அவசரத்துக்கு பிறந்தவன் தானே, அப்படித்தான் வருவேன். அப்படி கிடையாது. அவசரமா போனாலும் அங்க போன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு தான் வருவேன். முடிச்சிட்டு வந்துட்டியோ? ஆமா. என் மாப்பிள்ள, என்ன வல்லரக்கனை சம்காரம் செய்து வந்தீரா? செய்துட்டேயா, நம்ப மாட்டேங்கறையா? அப்படியே நான் நம்ப மாட்டேன். என்ன வடிவம் எடுத்து வல்லரக்கனை சம்காரம் செய்தீர்கள்? நான் காட்ட மாட்டேன். காட்ட மாட்டியா? அப்ப நான் நம்பவே மாட்டேன். நான் காட்டவே மாட்டேன். நீங்க காட்டினாதான் நான் நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன். நீரோ அரக்கனுக்கு பயந்து அரளி மூட்டில் ஒளிந்தி கிடக்கிறீர். சரி. உங்களுக்கு நான் அந்த வேஷத்தை போட்டோம்னா சரி, எனக்கு கற்புக்கு பாதிப்பாயிரும். ஆமா. ஐயா பரவாயில்ல, நீர் என் தங்கச்சியை பிரிஞ்சு 12 வருஷமா இந்த மூட்டுக்குள்ள அடக்கிறேன். சரி.
உங்ககிட்ட வந்து நான் அந்த அழகான வேஷத்தை காட்டுனா எதுவும் பண்ணிட்டே நான் என்ன செய்ய? அப்படியா? ஆமா மாப்பிள்ள. என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது மாப்பிள்ள. ஆஹா. அரக்கனை கொன்ற வடிவத்தை எடுத்தாதான் நான் நம்பவே இல்ல, நம்பவே மாட்டேன். வேண்டாம் மச்சான். நீங்க அரக்கனை கொன்று வந்தீரா? நீர் தாங்க மாட்டேரு. அப்படியா? ஆமா. எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, என்ன வடிவம்னு காட்டணும். என்ன வடிவம் என்று கேட்ட உடனே பார்த்தார் அந்த கோபால கண்ணன். என்ன செய்தார்? காலில் ஒரு பாகம் பெண் வடிவம் எடுக்கின்றார். ஆமா. எத்தனை முழு வடிவம் எடுத்தார்னு வச்சுக்கோங்களேன். சரி. பகவான் தாங்க மாட்டார் என்று நினைத்துக் கொண்டு காலில் ஒரு பாகம் பெண் வடிவம் எடுக்கின்றார். அம்மா. பகவான் பெண் மீது மோகம் கொண்டு அப்படியே மோகினியை விரட்டி வருகின்றார். சரி. மோகினியா முன்னால் ஓட பகவான் பின்னே விரட்டி வர பகவானுக்கு மோகமானது கலியுகமானது. பகவானுடைய மோகமானது பூமியிலே விழுந்ததால் பூமாதேவி தாங்க மாட்டாள் என்று 2 கைகளால் ஏந்தி பழித்து வந்த பாறையிலே வீசி எறிகின்றார். பாறை வெடித்து யார் வந்து பிறக்கா தெரியுமா? யார் பிறக்கின்றார்? பாறை 2 வெடித்து யார் வந்து பிறக்கா தெரியுமா? யார் பிறக்கின்றார்? 2 வெடித்தல்லாவா ஐயனுக்கு ஐயனா